நாங்கள் எல்லாரும் இந்த ஸ்டெர்லைட் மூடுறதுனால கடந்த 8 வருஷத்தினால எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டோமோ அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் இன்னைக்கு ஒரு ரெசல்யூஷனோட, அதுக்கு ஒரு தீர்மானத்தோட, ஒரு தீர்வோட இன்னைக்கு வந்திருக்கோம். இந்த தீர்வு நீங்கள் என்னையா சொன்னீங்கன்னா, இந்த பிளான்டை ஓட்டலாமா, எப்படி ஓட்டலாம், மக்களுக்கு இந்த மாதிரி பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்லி மக்கள் எல்லாம் போராடுறாங்களே என்கின்ற முறையில் ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி, இன்டர்நேஷனல் எக்ஸ்பர்ட் கமிட்டி போட்டு 2 பேர் கொண்ட பெரிய கமிட்டி போட்டு விசாரிச்சாங்க. அவங்க ஒரு தீர்மானம் ஹைபிரிட் ப்ரொடக்ஷன் மாடல் அப்படிங்கிற ஒரு மாடலை கான்செப்டை கொண்டு வந்திருக்காங்க. இந்த 8 வருஷம் இந்த விஞ்ஞானம் வேற வளர்ந்துருக்கு. இன்டர்நேஷனல் லெவலில் என்ன இருக்கு முறையில் அதன் மூலமாக என்ன செய்யலாம்னா, காப்பர் ஓர் இருக்குல்ல, அதனுடைய எமிஷன், அதனுடைய வேஸ்டேஜ் ஸ்லாக்கை குறைக்க முடியும். அது மாதிரி இந்த ஸ்டீம் வெண்டிலேஷன் இருக்குல்ல, அது சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரஸ் ஆக்சைடு, இதனுடைய வென்டிலேஷனை குறைக்கிற அளவுக்கு ஹைட்டை கூட்டலாம், உள்ள கேஸ் அப்சார்பர் உள்ள போட்டு அதை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3வது எங்க இந்த பை ப்ராடக்ட் தான் இருக்கிற பாஸ்போரிக் ஆசிட் பிளான்ட்டை மூடணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் மூடணும்னு சொன்னாங்கன்னா, அங்கேருந்து ஒரு வருஷத்துக்கு 22 லட்சம் டன் நம்முடைய பாஸ்பேட்ஸ், ராக் பாஸ்பேட் நம்ம ஹேண்டில் பண்றோம். அதனால தூசி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ ஏற்கனவே தெர்மல் பிளான்ல நிலக்கரி பண்ணிட்டு இருக்கோம், அதுல எல்லா தூசி ஒன்றும் இதில் வந்துட போறது இல்லை. இருந்தாலும் பிரைவேட் பிளான்ட்டுங்கும் போது அதுக்கு ஒரு நெருக்கடியும் வரும்போது நம்ம அதை இஷ்யூ ஆக்க வேண்டாங்க முறையில் அந்த பிளான்ட்டை மூடிடுவோம் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டாங்க. 4வது தண்ணீருக்காடி டாட் போடலாம் எங்க வேண்டாம், டீசல் நெட் வாட்சிடுவோம். நம்ம நகராட்சியில் வேஸ்ட் வாட்டர் இருக்குல்ல, அது டெய்லி 3000 கியூபிக் மீட்டர் வாங்கி அதை பயன்படுத்திக்கிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நீ சொல்ற மாதிரி நடக்குமா அப்படின்னு சொன்னா ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி போடுறோம். கிராமங்களில் உள்ள அதிகாரிகள், கிராமத்தில் உள்ள மக்கள், படித்தவர்கள், அந்த விஞ்ஞானிகள், அந்த பஞ்சாயத்தை சார்ந்தவர்கள், இந்த இண்டஸ்ட்ரியினுடைய அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு கமிட்டி, மேனேஜ்மெண்ட் கமிட்டி போட்டு இந்த ட்ரூ ஸ்பீட்ல இது நடக்குதா அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு வாட்செட்டு கொண்டு போறாங்க. எல்லாத்துக்கும் மேல ஒரு 100 crores ஒரு கார்பஸ் ஃபண்டை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அது எம்ப்ளாய்மெண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கலாம். அதுக்கடுத்து இந்த என்விரான்மெண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் பயன்படுத்திக்கலாம். அந்த மாணவர்களுடைய பள்ளிக்கு, கல்விக்கு, அந்த பெண்களுடைய வாழ்வாதாரம் இவங்களுக்கு பயன்படுத்திக்கிடுங்க அப்படின்னு சொல்லி இந்த ஒரு 6 ஸ்கீமோட அவங்க ஒரு பெரியதாக இன்னைக்கு முதல்ல அலுவலகத்தில் கொடுத்துருக்காங்க. நாங்கள் இன்னைக்கு நமக்கு தலைவர், நமக்கு மாவட்டத்துக்கு தலைவர், மாவட்ட ஆட்சியர் அவங்கள பார்த்து நாங்கள் இதனால உங்களை கெஞ்சிக்கிட்டு இருந்தோம், உங்களை கேட்டு இருந்தோம், நீங்களும் பரிசீலிச்சிருந்தீங்க. இப்போ நாங்கள் ரெசல்யூஷனோட வந்திருக்கோம். ஒரு அரசனுடைய பெரிய அத்தாரிட்டி சொல்யூஷனோட வந்திருக்கோம். இதை நீங்கள் பரிவோடு கரிசனை பண்ணால் இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும், மக்களும் நல்லா இருப்பாங்க.